டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு உள்ள பரபரப்ப நாம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. அதாவது பாண்டிச்சேரியில பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்துல தந்தை மகனுக்கு இடையிலான விரிசல் அவர் மகன் புதுக்கட்சி தொடங்க போகிறாருங்கிற வரைக்கும் போயிருக்கு. இதற்கான பின்னணி என்ன, இதுல அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுங்கிற பல தகவல்களோட இன்னைக்கு வந்திருக்கும். அது குறித்து பேசலாம். அது மாதிரி சமீபத்தில் ஆளுநர் டெல்லி போயிட்டு வந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு புது அசைன்மெண்ட்டை டெல்லி கொடுத்து அனுப்பினதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தியும் பேசிடலாம். அப்புறம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சாட்டையால எடுத்துக்கிட்டார் இல்லையா, இந்த மாதிரி இவருக்கு ஒரு புதுசா டெல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் அதில் விருப்பம் இல்லாம ஒரு தனிக்கட்சி தொடங்க போறாருன்னு ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. அதே போல அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி விவகாரத்துல நீதிமன்றம் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழக அரசையும் சரி காவல்துறையும் சரி கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அது தொடர்பாக சில மாற்றங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது விரிவாக பேசிடலாம். சென்சேஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிருத்திவி, நீங்க சொன்னது போலயே இன்னைக்கு பாமகவோட பொதுக்குழுவில் தந்தைக்கும் மகனுக்கும் நீண்ட நாளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மோதல் என்பது மீண்டும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் பல்வேறு தருணங்களில் ரெண்டு பேருக்கும் விவாதம் போயிட்டு இருக்கு, ரெண்டு பேருக்கும் மோதல் போக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். நீண்ட நாளாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதுதான் பப்ளிக்கா பாமக தொண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பப்ளிக்கா ஒரு பொது மேடையில வச்சு இந்த அளவிற்கு இரண்டு பேருக்கும் இடையில நடந்த வார்த்தை மோதல் என்பது பாமகவோட அரசியல் எதிர்காலத்தை குறித்தும் பாமக தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய குழப்பத்தை குறித்தும் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. பொதுவா பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1989 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்பவே பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்களெல்லாம் தான் கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தி இந்த கட்சியை தொடங்கியிருக்காங்க. இதுல ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய வாரிசுகளோ அடுத்தடுத்து என் உறவினர்களோ யாருமே இந்த கட்சியில பொறுப்புக்கு வரமாட்டாங்க, ஒருவேளை இப்படி வந்தால் நடுத்தருவில் நிப்பாட்டி வச்சு சவுக்கால அடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நடக்கிற சவுக்கடிகளுக்கெல்லாம் அவர் தான் அப்பவே முன்னோடியா அப்பவே கருத்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த நிலையில தான் அன்புமணி ராமதாஸ் மாநில இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றப்ப கூட நிறைய சர்ச்சைகள்லாம் எழுந்துச்சு. அதற்கடுத்த ஒரு பல பொறுப்புகள் வழங்கப்பட்டுச்சு. மத்திய அமைச்சராக இருந்தாரு. 108 ஆம்புலன்ஸ் மாதிரியான பல விவகாரங்கள். அதே மாதிரி உத்தரப்பிரதேச ரேபரேலியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததுல சில சர்ச்சைகள் எழுந்து இன்னும் CBI வழக்கு அவர் மேல பதிவாகி போயிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் கட்சிக்குள்ளேயும் விவகாரம் வெடிச்சிருக்கு. பொதுவாகவே அந்த தைலாபுர தோட்டத்துல பொழுதுனைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு செய்திகள் வரும். அதாவது இவர் போடுற நிர்வாகிகளை அவர் ரத்து பண்றது, அவர் போடுற நிர்வாகிகள் நியமனத்தை இவர் ரத்து பண்றதுன்னு சர்ச்சைகள் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. இது தொடர்பாக நம்ம எழுதுறப்பையும் பல்வேறு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் சில கருத்துக்களை சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம நக்கீரன்ல பதிவு பண்ணிருக்கோம் இல்லையா. இதுல அதான் இந்த நியமனம் தான், அப்பா நியமிச்சா மகன் அவர்களை ரத்து பண்றது, மகன் நியமிச்சா அப்பா ரத்து பண்றது. இந்த சர்ச்சை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. இதனுடைய அடுத்த கட்டமா தான் இந்த விவகாரத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறதா இருந்துச்சு. இன்னைக்கு அது எப்படி கூட்டிருக்காங்க பாண்டிச்சேரியில் வச்சுக்கலாம். 28ஆம் தேதி இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்தில் நடத்த ஒரு போராட்டத்தில் அன்புமணி தன்னிச்சையா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 15% நீங்க வன்னியர் சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு தரீங்கன்னா நாங்க திமுக கூட கூட்டணி வைக்க தயாரா இருக்கோம், எந்த நிபந்தனையும் இல்லாம கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போக இது அப்பவே தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு சில பார்க்கப்பட்டுச்சு. இதையடுத்து பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் கூப்பிட்டு கண்டிச்சதாகவும், அதை அடுத்து கட்சி நிர்வாகிகள் சிலர் மத்தியஸ்தம் பேசி சமாதானப்படுத்துறதாகவும் தகவல் சொல்லப்பட்டுச்சு இல்லையா. அதனுடைய நீட்சியா இன்னைக்கு பொதுக்குழு வந்தப்ப எல்லாரும் பரபரப்பா கவனிக்கப்பட்டுச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா வேறு விதத்துல இந்த பிரச்சனை வெடிச்சிருக்குது. குறிப்பா இளைஞரணி தலைவரா இப்ப முகுந்தன் அப்படின்னு ஒருத்தர் நியமிச்சாரு பாமக தலைவர். ஆமா, இவர் நியமிக்கும் பொழுது திடீர்னு குறுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் அது எப்படி 4 மாசம் தான் ஆயிருக்கு, அவருக்கு எப்படி நீங்க இந்த பொறுப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க போக அது ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு. அதற்கு அவர் பதில் சொல்றப்ப இருக்கிறதுனா இருங்க, விரும்புனா இருங்க, இது ஏன் கட்சி, நான் தான் உருவாக்குனேன், இங்க மத்தவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ல போக அன்புமணி ராமதாஸ் உடனே இந்த மாதிரி பனையூர்ல நான் புதுசா ஒரு அலுவலகம் தொடங்கியிருக்கேன், இதுதான் அதனோட தொடர்பு என்ன, இதை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்கள் மத்தியில பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசுறப்பையும் அவருக்கு ஆதரவா கை தட்டுறாங்க, அன்புமணி பேசுறப்பையும் அவருக்கு ஆதரவா கை தட்டுறாங்க. இது அங்க ரெண்டு தரப்புலயும் ஆட்கள் இருக்காங்கிறத காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான், கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும். யாரா இருந்தாலும் நான் சொன்னதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா?
நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இதுல இன்னொரு விவகாரம் என்னன்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் முதல் தலைவரா பேராசிரியர் தீரன்கிறவர் தான் நியமிக்கப்பட்டாரு. அதற்கடுத்து ஜி.கே. மணி, பாமகவினுடைய வரலாற்றிலேயே 24 ஆண்டு காலமா அவர் தான் தலைவராக இருந்தார். அதற்கடுத்து தான் அன்புமணி ராமதாஸ் கொண்டு வரப்பட்டாரு. இந்த நியமனத்திலேயே பிரச்சனையானுச்சு. இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் எப்படி பாமகவினுடைய தலைவராக வந்தார் அப்படிங்கிறதே பிரச்சனையானுச்சு. ஏன்னா ஜி.கே. மணியை ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு சர்ச்சையானுச்சு. அதற்கடுத்து தான் ஜி.கே. மணிக்கு கௌரவ தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு ஈடுகட்டும் வகையில் ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்குமரனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பதவி தரப்பட்டுச்சு. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய தலைவராக வந்தார் இல்லையா. இதுல மறுபடியும் அன்புமணி ராமதாஸுக்கும் புதுசா வந்த தமிழ்குமரன் ஜி.கே. மணியோட மகனுக்கு இடையில பிரச்சனை வந்துடுச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜி.கே. மணியோட மகன் தமிழ்குமரன் வந்து இந்த தனியார் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் வந்து இருக்காரு, பொழுதுனைக்கும் அங்கதான் இருக்காரு, அவருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புன்னு கேட்டு பிரச்சனையானதுனால தமிழ்குமரன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். இந்த நிலையில தான் அவருக்கு பதிலா இப்ப முகுந்தனை கொண்டு வரதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் பொதுக்குழுவில் அறிவிச்சாங்க, சிறப்பு பொதுக்குழுவில். இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு சர்ச்சையா இருக்கு. இப்போ நீங்க சொன்னது போல இன்னைக்கு வெடித்த மோதல் இருக்கு இல்லையா, அதிகார மோதல் இருக்குல்ல, இது வந்து நீண்ட நாளா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மோதலா தான் பார்க்கப்பட்டது. அதாவது யாரு பாமகவோட அதிகாரத்தில் இருக்கணும், பாமக நிறுவனரா ராமதாஸ் இருக்காரு, இப்ப பாமக தலைவரா அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா. அன்புமணியோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, கட்சியை முழுசா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வழிநடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு பல்வேறு இதுல சொல்லியிருக்காரு. இப்ப ஏற்கனவே பல்வேறு தருணங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கூட ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணி விரும்பினதாகவும் அன்புமணி தான் பாமக வந்து பாஜகவோட கூட்டணி கொண்டு போனதாகவும் ஒரு பெரிய பேச்சு இருந்தது. அப்பவே வந்து விரிசல் இருந்தது ரெண்டு பேருக்கும். அதுக்கு அப்பவே வந்து ராமதாஸ் தொடர்ந்து கட்சியில தலையிடுறத அன்புமணி விரும்பல. இந்த மாதிரி பல்வேறு தருணங்கள்ல பதிவு பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அதோட நீட்சியா தான் இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய அதிகார மோதல் வெடிச்சிருக்கு. அதுலயும் அன்புமணி வந்து அவங்க அப்பாக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த சர்ச்சைக்கும் காரணமா இருக்கக்கூடிய நீங்க சொன்னீங்க இல்லையா முகுந்தன் யார் அப்படின்னா ராமதாஸோட சொந்த பேரன் தான். அதாவது ராமதாஸோட மகள் காந்திமதியோட மகன், அன்புமணியோட சகோதரி மகன் முகுந்தன். இவர் வந்து 4 மாசம் தான் ஆச்சு பாமகவுக்குள்ள. அதுக்குள்ள நீங்க எப்படி கட்சிக்கு கொண்டு வரலாம்? ராமதாஸ் சொல்றாரு இந்த மாதிரி முகுந்தன் வந்து அன்புமணிக்கு உதவியா இருப்பாருன்னு சொல்றதுக்குள்ள அன்புமணி உள்ள வர்றார். எனக்கா அப்படின்றார் அன்புமணி. ஆமான்னொன்னே எனக்கெல்லாம் வேண்டாம், அவரே 4 மாசம் தான் ஆச்சு கட்சிக்குள்ள வந்து, அவர் எப்படி நீங்க இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குரல் எழுப்பி அவருக்கு அகைன்ஸ்டா இருக்காரு இல்லையா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் எல்லாம் ஒரு அன்புமணி வந்து முகுந்தனுக்கு கட்சிக்குள்ள கொண்டு வரது அன்புமணிக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, முகுந்தன் மூலியமா ராமதாஸ் மீண்டும் கட்சியை வந்து கண்ட்ரோல் எடுக்க பாக்குறாரு. அன்புமணி தான் கட்சி தலைவராக இருக்காரு. அன்புமணிக்கு நடுவுல அன்புமணிக்கு எதிராக வந்து யாரும் வந்துடக்கூடாதுன்றத உறுதியா இருக்காரு. ஒருவேளை ராமதாஸ் வந்து முகுந்தனை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, அதுவும் இளைஞர் அணி என்பது மிக முக்கியமான அணி பாமக. அந்த அணிக்கான தலைவரா முகுந்தன் வந்துட்டார் அப்படின்னா, முகுந்தனை வச்சு ராமதாஸ் வந்து கட்சியை ஃபுல்லா இயக்குவாரு. அப்ப அன்புமணிக்கு வந்து அவரோட அதிகாரம் வந்து குறைக்கப்படும். இதனாலேயே வந்து அன்புமணி விரும்பாம டக்குன்ட்டு அதே மேடையில வந்து அவங்க அப்பாக்கு அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு அப்படின்ற தகவல்லாம் சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு சிறப்பு பொதுக்குழு 2022 மே மாசத்துல கூடுனுச்சு. அதுல தான் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டாரு. இப்ப இன்னொரு சிறப்பு பொதுக்குழுல அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தொட்டே வெளியேறாரு. இதெல்லாம் வெவ்வேறு விதமா பேசப்படுது. இதுல அந்த பர்டிகுலரா நடந்த அந்த பொதுக்குழு இடத்துல செய்தி சேகரிக்க போன தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருத்தர் அவர் பேட்டி எடுத்துட்டே இருக்காரு. ஒரு நபர் பேட்டி கொடுத்துட்டாரு. அடுத்த நபர் பேட்டி எடுக்கும் பொழுது கட்சிக்காரர்களும் கட்சி நிர்வாகிகளும் வந்து தடுக்கிறாங்க. எப்பா பேட்டி எல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து கேமராவை மறைச்சு அவருக்கு தாக்குதல் நடத்தும் துணியில போறாங்க. அது வந்து திடீர்னு அந்த இடத்த இன்னொரு விஷயமா பரபரப்பா மாத்திடுச்சு. ஏன்னா செய்தி கேட்கிறாரு, அவரு பதில் சொல்லலன்னா சொல்லாம அனுப்பிடலாம். ஆனா அவர் தாக்கம் உட்படுறது என்ன விதமான ஒரு இதுன்னு தெரியல. நிர்வாகிகள் இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பரவாயில்ல. ஆனா அது எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஹீட் வந்து வெளியிலேயும் உணரப்பட்டதா சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு தரப்புல இந்த ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸை எதிர்த்து மகன் ரொம்ப நாளாவே அரசியல் பண்ணிட்டு நிலையில இனிமே அப்பாவுக்கு எதிராக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தனிக்கட்சி தொடங்குற ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா பாமகவை சார்ந்த முக்கிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2 பேர் சமாதானம் ஆயிடுவாங்க, இதோ ஒரு விஷயமா நீங்க பேசி பேசி பெருசாக்கிடாதீங்க அப்படிங்கறதா ஒரு சிலர் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது பாமக நிறுவனர் மகனான அன்புமணி ராமதாஸ் ஏன் சண்டை போட்டுறாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாவே பாமக தொய்வடைந்த நிலையில இருக்கு. கட்சிக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சறதுக்காக, கட்சிக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் பண்றாங்க. இதுல வந்து பிரிஞ்சு கிடக்கிற பாமக நிர்வாகிகளும் தொண்டர்களும், சோர்ந்து கிடக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதன் மூலமா ஒன்றிணைஞ்சு கட்சிக்கு வலுவா இருப்பாங்க. சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 10-12 மாதங்கள் வரப்போகுது. அதற்குள்ள கட்சியை மீண்டும் புதுப்பொலிவோட இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற கோணத்திலையும் சில செய்திகள் சொல்லப்படுது. அதையும் நம்மளால முழுசா மறுத்துற முடியல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா,
இந்த இரண்டு தலைவர்கள் பிரிவால எப்படி கட்சி ஒற்றுமையா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது பாமக நிர்வாகிகளுக்கே ஒரு பெரிய குழப்பம் இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில். அதாவது இப்போ ஓப்பனா இந்த மோதல் வெடிச்சதுக்கு அப்புறம் யார் பக்கம் நிக்கிறது, ராமதாஸா அன்புமணியா யார் பக்கம் நின்று சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாத ஒரு இதில் இருக்காங்க. அவங்க பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முன்னாடியே அன்புமணி வந்து ராமதாஸ் உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் விடுத்ததா பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து அதை நீட்சியாக அன்புமணி கண்ட்ரோல்ல கட்சியை கொண்டு வர பாக்குறாரு. ராமதாஸ் வந்து அவர் சொன்னது போல இல்ல நான் உருவாக்கின கட்சி இது, நான் நினைச்சதான் இங்க நடக்கணும், பிடிக்கல அப்படின்னா வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறார். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த அதிகார மோதல் என்பது உண்மையிலேயே தனியுமா, தனிஞ்சுக்கிற மாதிரி வெளியே காட்டிட்டாலுமே எப்போ உண்மையிலேயே தனியும், என்ன தனிஞ்சா மட்டும்தான் கட்சியை வந்து ஒற்றுமையா கொண்டு போக முடியும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கட்சியை தயார்படுத்தணும் அப்படின்னா தனிஞ்சு ரெண்டு பேர் ஒரே இதில் செயல்பட்டால் மட்டும் தான் முடியும். அப்பதான் வந்து பாமக நிர்வாகிகளையும் ஒன்றிணைக்க முடியும். இப்பயே குழம்பி போயிருக்காங்க பல தொண்டர்கள்லாம் யாரை சப்போர்ட் பண்ணு தெரியாம. ஸோ கூடிய விரைவில் அவங்களோட மோதல் கலையணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட எழுந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பனையூர்ல ஏற்கனவே ஒருத்தர் கட்சி தொடர்ந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு, தாவேகா விஜய். அவரே வந்து எல்லாம் சொல்றாங்கன்னா ஏன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காரு, மக்களுக்கு அரசியல் பணியாற்றுனா ஊருக்குள்ள வரணும், மெயின் சிட்டிக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவர் கோச்சிக்கிட்டு பழனி முருகன் போன மாதிரி ஒரு தனியா பனையூருக்கு போயிருக்காருன்னு இன்னொரு பக்கத்துலயும் விமர்சிக்கப்படுது. பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பிருத்திவி, இப்போ வந்து இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம தமிழக கவர்னர் இருக்கார் இல்லையா ஆர் என் ரவி. ஆமா, அவரே இன்னமும் இருக்காரு, பதவி நேரம் காலியா இருக்கணும். அதுக்கு தான் இன்னொரு பெரிய செய்தி சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஆக்சுவலா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் போயிட்டு யூனிவர்சிட்டியில போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் என்ன நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 5 ஆளுநர்களை மாத்தினாங்க இல்லையா. முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்த வி.கே. சிங் தமிழகத்திற்கு ஆளுநராக வரப்போறாருன்னு சொல்லிட்டு செய்தி அடிபட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஆர் என் ரவியோட பதவிக்காலம் வந்து ஆகஸ்ட் மாசத்துல முடிஞ்சு, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அபிஷியல் அறிவிப்பு வரணும், இல்ல அப்படின்னா அவர் மாத்தணும் இல்லையா. ரெண்டுமே வராத பட்சத்துல வி.கே. சிங் தான் தமிழகத்துக்கு அடுத்த ஆளுநர் வரப்போறான்னு சொல்லிட்டு பல்வேறு செய்திகள் இருந்தது இல்லையா. இப்போ வி.கே. சிங்கை டக்குன்னு மிசோராமுக்கு தூக்கி போட்டாங்க. அவர் மிசோராமுக்கு போயிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு போய் யார் வரப்போறான்னு எதிர்பார்ப்பு இருந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு யாருமே வரப்போறது கிடையாது. ஆர் என் ரவி தான் தொடர்ந்து ஆளுநராக இருக்க போறாரு. அதுக்கு பின்னாடி அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களா டெல்லி தலைமை. என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள உடஞ்ச கூட்டணியை நீங்க தான் ஒட்டி வைக்கணும் அப்படின்ற அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல. எந்த கூட்டணி உடஞ்சது நமக்கே தெரியும், அதிமுக பாஜக. அந்த கூட்டணியை வந்து நீங்க மீண்டும் ஒட்டி வைக்கணும், அதுக்கான அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதனாலதான் வந்து மாத்தாம உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வச்சிருக்கோம், சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நீங்க தான் வந்து அதுக்கு இது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறதாவும் செய்தி வருது. இதற்கு பேக்ரவுண்ட்ல தான் முன்னாடியே பேசணும் இல்லையா. தமிழக பாஜக தலைவர் லண்டன்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை வந்து ரொம்ப தீவிரமா தாக்குறது கிடையாது, இன்ஃபேக்ட் சொல்ல போனா தாக்குறதே கிடையாது. அதுக்கெல்லாமே இதுதான் சொல்றாங்க. ஒருவேளை வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் பாஜக தலைவர் வந்து அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டார் அப்படின்ற செய்திகள்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணியை வந்து மீண்டும் சேர்க்கணும் அப்படின்ற அசைன்மெண்டோட தான் ஆர் என் ரவி வந்து இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் வச்சிருக்காங்கன்னு செய்தி வருது. இப்போ இதுல ஏற்கனவே வந்து இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டுச்சு. அதாவது டெல்லியில இருந்து அதிமுகவுக்கு நெருக்கடி அதிகமா வருது, கூட்டணி சேரலைன்னா இரட்டை இலை சின்னத்தை முடைக்கிறோம் அப்படிங்கிற டோன்லாம் சில தகவல் சொல்லப்படுது அப்படிங்கிற வகையிலும் சொல்லப்பட்டுச்சு. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். சமீபத்துல அதாவது டிசம்பர் 17 வாக்குல ராஜ்பவனுக்கு தமிழக பாஜக தலைவர் போய் பார்த்தாரு ஆளுநரை. அவர் பார்த்துட்டு ஏதோ பேசினாரு, ஆனா மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுது. லண்டன்ல இருந்து திருமணத்துக்கு அப்புறம் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுலயும் ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அதுல என்ன மேட்டர் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு உங்களுக்கு ஆளுநர் சொன்னதா சொல்லப்படுது. என்ன விதமான எச்சரிக்கை அது அப்படின்னா, நீங்க வந்து இந்த இப்ப ரெய்ட் எல்லாம் நடத்தினாங்க இல்லையா, அவரோட சொந்தமான உறவுக்காரர்கள் வீட்டுல சில ரெய்ட் எல்லாம் போயிருக்கு, அதுல சில டாக்குமெண்ட் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்காங்களாம். அதன் அடிப்படையில நீங்க கொஞ்ச நாள் வந்து டெல்லி சொல்றதை மட்டும் செய்யணும், டெல்லிக்கு சொல்றதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா அதனால பின்விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்களாம். ஏற்கனவே ரொம்ப அதிருப்தியில் இருக்காரு பாஜக மேல. ஏன்னா நீங்க சமீபத்தில் இந்த பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் கூட ஒரு பிரஸ் மீட்டை கவனிச்சிங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இது என்ன பெரிய பொறுப்பு, வெங்காய பொறுப்பு அப்படின்னு இருப்பாரு. தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி பொறுப்பை வெங்காய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, நான் மோடிக்காக தான் பாக்குறேன், இல்லைன்னா நான் வந்து தனி மனுஷனா கண்ணாப்புறான்னு பேசிடுவேன் அப்படின்னு தமிழக அரசுக்கு எதிராக கடுமையாக பேசியிருப்பாரு. இதெல்லாம் அவருடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துற விதமா தான் இருக்கு. இது வந்து தெரிஞ்சதான் சொல்றாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சாட்டையால அடிச்சுக்கிட்டது கூட இது வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா வேற யாருமே இவ்வளவு பெரிய இது பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப பிற்போக்கான ஒரு போராட்ட வடிவம் அப்படிங்கறது எல்லாரும் சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. இவர் ஏன் அப்ப பண்றாருன்னா, தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அது பண்றாரு. இதன் மூலமா அடுத்து விரைவில் ஒரு புதிய கட்சியை தொடங்குற திட்டம் கூட இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா புதிய தலைவரா இவர் நியமிக்கப்படாத பட்சத்துல அதை தாங்கிக்கிட்டு அவரால் அந்த கட்சியில இருக்க முடியாது. பாஜகவினுடைய கொள்கைகளை ஏற்றபடியே தனியா ஒரு புது கட்சி தொடங்கி அதுல பயணிக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிட்டு வருது. ஆமா, ஏன்னா அவருக்கு அகைன்ஸ்டாவே பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களா இருக்காங்க இல்லையா. தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், வானதி சீனிவாசன் ஆகட்டும், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே வந்து பாஜக மாநிலத்திற்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு
ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து கட்சிக்குள்ளேயே சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இந்த டைம்ல தான் நீங்க சொன்ன தகவல் வந்து முக்கியமாகப்படுது நமக்கு. இப்போ சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் கடுமையான விமர்சனங்களை ஆளுங்கட்சி மேலே வச்சுக்கிட்டே இருந்தார். அமைச்சர் மேலேயும் துணை முதல்வர் மேலேயும் இந்த விமர்சனத்தை வச்சாரு. தொகுதிக்கு வந்தாவோட நான் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு மிக மோசமான விமர்சனங்களை முன் வச்சாரு. அதற்கடுத்து இப்போ ஒரு திமுகவோட சமாதானமான போக்கில் போற மாதிரி ஒரு காட்சி தருது இல்லையா? இதற்கு பின்னணியிலையும் சமீபத்தில் பாமகவை சேர்ந்தவங்க திமுகவை கடுமையாக விமர்சிச்சாங்க. ஜி.கே. மணி ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாரு. அது மாதிரி திமுக வந்து வன்னியர்களுக்கு சரியா இடஒதுக்கீடு கொடுக்கல, ஒரு வன்னியர் மூத்த தலைவரான துரைமுருகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்கலாம், அவர் முதல்ல முதல்வர் ஆக்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா துணை முதல்வராச்சும் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் பின்னாடியும் திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் தான் காரணம். மிக மூத்த அமைச்சர் தான் அதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் இவங்க 2 பேரும் இந்த வேலையை பார்த்தாங்க. வேல்முருகனும் அதனாலதான் பேசினாரு, இப்ப பாமக அதனாலதான் பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அந்த அமைச்சர் தான் சொன்னாருன்னு அறிவாலயத்துக்கு செய்தி போக முதல்வர் வந்து கூப்பிட்டு வச்சு பேசி அவரை மேலிடத்துல குளிர்விச்சாங்க. நீங்க அதை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை கொடுத்ததா சொல்லப்படுது. அவருக்கு வேறு சில காரணங்கள் இருந்ததுனால இப்படி பண்ணதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா இதெல்லாம் வந்து பெரிய பேசு பொருளா வெளியில மாறி இருக்கு. இப்போ சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டாங்க இல்லையா? அது தொடர்பாக ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நீண்ட நாளாக வந்து இந்த இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இது மூலியமாகவும் அவங்க மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கும் சென்னை போலீஸாருக்கும் கடுமையான நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணை தேவையில்லை, அதுக்கு பதிலாக அந்த 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஒரு தனி இன்வெஸ்டிகேட்டிவ் டீமை போட்டு அவங்க தான் அந்த வழக்கை விசாரிப்பாங்கன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு சார்பாக 25 லட்சம் வந்து இழப்பீடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவியை வந்து மீண்டும் இங்கே வந்து படிக்க வைக்கணும். அவங்கள்ட்ட வந்து இனிமேல் எந்த விதமான தொகையும் வாங்கக்கூடாது, ஃபீஸோ இல்லை வேற எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற உத்தரவையும் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி சென்னை போலீஸ் கமிஷனர் மீது தமிழக அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்ன்ற உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர்ல வெளியே வந்துச்சுல, எஃப்ஐஆர்ல வந்து மாணவியை பற்றி குறிப்பிட்ட தன்மையாக இருக்கட்டும், அப்புறம் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒருத்தர் தான் அக்யூஸ்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அவர் அட்ரஸ் பண்ண தன்மையாகட்டும், இதெல்லாமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்காம அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவர் மீது கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற உத்தரவையும் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அதோட கூடுதலாக அந்த மாணவிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ட்டு டிஜிபி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. அந்த மாணவியோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இதைத்தான் நம்ம 2 நாளாக பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? புகார் கொடுத்துட்டாங்க, தகவல் வெளியாயிடுச்சு, ஆனால் அந்த மாணவிக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறப்ப நீதிமன்றம் கொடுத்த இந்த ஒரு தீர்ப்பு ஒரு ஆறுதலாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியோட கடைசி செக்மெண்ட் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்பெயின்ல. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்க உள்ள ஒரு பெண் வந்து மர்மமான முறையில் இறந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டில் அவங்களுடைய உடல் பாகங்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் எப்படி செத்தாரு, ஏன் செத்தாருன்னு எதுவும் தெரியாம இருந்திருக்கு. ஆனா இது அந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்லிட்டு அந்த கார் ஒன்று சுத்தம் தெரியுமா, அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட் வியூன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நம்ம வெப்ல போனோம்னா காட்டும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு கார் போகும் பொழுது ஒரு கொலையாளி அந்த பொண்ணை கொலை பண்ணி கார் டிக்கில ஏத்திட்டு இருந்திருக்கான். இந்த விஷுவல்ல அந்த கூகுள் ஸ்ட்ரீட் வியூ கேப்சர் பண்ணிடுச்சு. இப்ப அந்த வழக்குல பெரிய திருப்பமா சம்பந்தப்பட்ட கொலையாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கிடைத்த சக்சஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுது. முடிவு பெறாத வழக்குகளுக்கும் கூகுள் இது வந்து எவிடன்ஸா இருக்கிறது பார்க்க முடியும் நம்மளால. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். அழகு. நன்றி. நன்றி பிருத்திவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.